சிந்து வந்து போக பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஆட்டோ பிடிச்சு வந்து அவங்கள ஏற்றி விடுறதுக்காக சிவா வந்து வெளியே வராரு. அப்போ கரெக்டாக ஸ்னேகா வந்து ஒரு நிமிஷம் சிவா அப்படின்னோடனே அமைதியாக போயிடுறாரு. உடனே வந்து சிவா நான் சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. இந்த சிந்து பொய் சொல்லி ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாரு தேவையில்லாமலாம் பண்ணாத நீ சிந்து நீ கிளம்பு அப்படின்னு. ஐயோ ஸ்னேகா கிட்ட மாட்டிக்கிட்டு போட்டிருக்கே அப்படி சிந்து முடிக்கிறாங்க. இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடே இதுக்கு கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னோடனே அடிப்பட்டதை நான் இழுக்கக்கூடாது இது இழுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கட்டு பிடிச்சி காட்டுறாங்க. இவளுக்கு எந்த அடியும் படலை, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, உள்ளுக்குள்ளே எந்த அடியும் படல, சும்மா நடிக்கிறாவ அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி நீ என்ன சொல்கிற, நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியாதா பேஷண்ட் வந்து அடிபட்டிருக்கா அடிப்படலையான்னு சொல்லிட்டு. சிந்து ஆடி மாதம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, என்னை பார்க்கணுன்னு விரும்பியிருக்கா, அதனால தான் வந்தா, அது எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணாமல் சீன் போடாமல் முதல்ல கிளம்பு அப்படின்றாரு. அது கேட்டு ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சிந்து அந்தளவு போயிடுச்சா உனக்கு, நீ தப்பு செஞ்சால் கூட வந்து சரின்றான், ஆனால் நான் ஏதாவது தப்பு செஞ்சால் மட்டும் அப்படியே ஓவராக பண்ணிக்கிறான், உன்னை பார்த்துக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாங்க. மனசில் யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே வந்து டாக்டரே உனக்கு தெரியுமா எனக்கு அடிப்படலைன்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சிந்து நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியாதா பேஷண்ட்டுக்கு அடிப்படலையான்னு, எக்ஸ்ரேவே தேவையில்லை, நான் ஒரு டாக்டர் எனக்கு கையை பார்த்தோன்னே தெரியும் அது அடிப்பட்ட கையா அடிப்படாத கையான்னு சொல்லிட்டு. நீ நடிச்சின்னா அது உண்மை நான் நம்பிடுவேனா, சரி போனால் போது எவ்வளோ தூரம் நீ போகிறேன்னு பார்த்துட்டு தான் உன்னை நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு. சாரி டாக்டரே என்னால் உனக்கு அசிங்கமாக இருக்குல்ல, ஸ்னேகா உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ணதில் வந்து எனக்கு வருத்தம் தான், இருந்தாலும் பரவாயில்ல போனால் போது விடு நீ கிளம்பு அப்படின்றாங்க. டாக்டரே நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் டாக்டரே, நான் இவ்வளோ தப்பு செஞ்சேன் என்னை திட்டக்கூட மாட்டேங்கிறேன் அப்படின்னா. இல்லை சிந்து உன்னை திட்ட எனக்கு மனசு வர மாட்டேங்குது, ஏன்னா என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியல, அதுதான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வந்திருக்க, ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து நீ போய் சொல்லிட்டு இருந்தால் நல்லதில்லை, நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அப்படின்னு. சாரி டாக்டர் என்ன தெரியாமல் போய் சொல்லிட்டேன், இதுவுமே போய் சொல்ல மாட்டேன் டாக்டர், சரி இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இங்கே வரக்கூடாது புரியுதா, ஏன்னா எவ்வளோ பேஷண்ட் இங்கே இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்கணும்ல அப்படின்னு. சாரி டாக்டர் என்னை மன்னிச்சிடு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி நான் வரேன் டாக்டர் அப்படின்னு. சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராரு. இங்கே ஸ்னேகா செம்ம டென்ஷனாக சிவா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன பேசணும் அப்படின்றாரு. என்ன சிவா என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் இவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திருக்கா, ஆனால் அவள் ஏமாத்துறது பெரிய விஷயமா உனக்கு தெரியல, நான் வந்து ஒரு போய் சொன்னேன்னு சொல்லிட்டு என்னை எப்படிலாம் வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருக்க, அப்போ அவளுக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயமா, நீயும் அவளை ஒன்றா அவள் என் மேலே இருக்க அன்பால் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் நீ உங்ககிட்டலாம் எதுவுமே கிடையாது, உனக்கு முதல்ல நன்றின்றதே கிடையாது, நீ வேணும்னே என் மேலே அன்பு இருக்கிறதா இந்த சீன் போடுற வேலை வச்சுக்காத, மரியாதை எது போ அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு ஸ்னேகா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. பிரிக்கிறேன் கூடி சீக்கிரம் உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மோட்டர் ரூமில் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு, அந்த சுவிட்செல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து வராங்க நம்ம பைரவி. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, தெரியாத வேலை எதுக்கு செய்கிற, நீ என்ன எலக்ட்ரிஷியனா அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் எலக்ட்ரிஷியன் தான் செய்யணுமா, நான் எங்களை மாதிரி ஆளுங்களாம் செய்யக்கூடாதா, நான்லாம் எவ்வளோ நாள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியாதா மோட்டர் லைனில் எப்படி கொடுக்கணும் சுவிட்சு எப்படி போகணும் எல்லாம் பண்ணணுன்னு, தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்காது, கரண்ட்டில் விளையாடிட்டுருக்காது அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பைரவி, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளக்கை போட்டு வந்து சுவிட்சை போடுறாரு. அப்படியே வந்து கரண்ட் அடிக்கிற மாதிரி போய் அப்படியே விழுந்துடுறாரு கீழே. பயந்து போயிடுறாங்க. ஆறுமுகம் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பைரவி பயங்கரமாக கத்துறாங்க. உடனே வந்து ஆறுமுகம் கண்ணை திறந்துட்டு பைரவி பயந்துட்டியா அப்படின்றாரு. நம்மளுக்கு நெருக்கமானவங்க மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா தாங்கிக்க முடியாது பைரவி, இப்போ பார்த்தியா உன் மனசில் இருக்க அன்பு வெளியே வந்துடுச்சுன்னு ஒன்று அப்படின்றாங்க. டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உன்னை என்ன பண்ண போகிறோம் பாரு, அடிக்க ஓடி வராங்க. உடனே வந்து எனக்கே இப்படின்னா உனக்கு ஸ்கெட்சு போட்டு எனக்கு கொடுத்தாரு, அவருக்கு என்ன நிலைமை, யார் உனக்கு இப்படி பிளான் போட்டு கொடுத்தது, எல்லாம் யார் உங்கள் அப்பா தான் அப்படின்னு. ஐயோ என்ன மாப்பிள்ளை மாட்டி விட்டாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா ஓடுறாரு. பின்னாடியே பைரவி துரத்துறாங்க. உடனே வந்து அவங்க அப்பா வந்து பின்னாடி ஓடி போய் இதை பார்த்து சிரிக்கிறாரு, விழுந்து சிரிக்கிறாரு ஆறுமுகம். அடுத்து வந்து இங்கே ஆறுமுகம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வராரு. அப்போ வந்து மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் வைமா, என்னம்மா நீ இதெல்லாம் வைக்க மாட்டேங்கிற, சும்மா நீயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி, மாப்பிள்ளைக்கு நீ தானே கவனிக்கணும் அப்படின்றாங்க. அந்த சாப்பிடுன மாப்பிள்ளைக்கு நீ ஊட்டி விடுமா. ஐயோ நான் ஊட்டி விடணுமா, ஆமாம் மாப்பிள்ளைக்கு நீ ஊட்டி விடணும், மாப்பிள்ளை உனக்கு ஊட்டி விடணும், என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க அப்பா சொல்ல. அப்பா ஓவராக போயிட்டு இருக்கீங்கன்னு வந்து வாயை திறந்து பேசிகிட்டு இருக்காங்க பைரவி. உடனே வாயில் வந்து சாப்பாடை ஊட்டி விடுறாரு ஆறுமுகம். அதை பார்த்த பைரவி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிரிக்கிறாரு ஆறுமுகம்.